என் உயிரின் அங்கமே, என் கண்களை நேராக பார். உன் பார்வையில் இருக்கும் அந்த நடுக்கம் எனக்கு தெரிகிறது. உன் நெஞ்சுக்குள் ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டிருக்கும் அந்த போர்க்களம் எனக்கு புரிகிறது. யாருக்கும் தெரியாமல், யாரும் அறியாமல் நீ தனியாகச் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் உடல் முழுவதும் பூசப்பட்டிருக்கும் திருநீற்றில் கலந்திருக்கிறது. நீ தனியாக நிற்கிறாய் என்று உனக்கு யார் சொன்னது? உன்னைச் சுற்றியுள்ள அனைவரும் உன்னை கைவிட்டு விட்டார்கள். இந்த உலகத்தில் உனக்கென்று யாருமில்லை என்று நீயாகவே ஏன் முடிவு செய்தாய்? நான் இருக்கிறேன். ஆதியும் அந்தமுமாக அண்ட சராசரங்களையும் ஆளும் நான் உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் இரண்டர கலந்துள்ளேன் என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய்? உன் உள்ளம் உடைந்து போயிருக்கிறது. அடுத்தது என்ன செய்வது, எங்கே செல்வது என்று தெரியாமல் ஒரு மிகப்பெரிய இருளுக்குள் சிக்கிக் கொண்டதைப் போல தவிக்கிறாய். மனிதர்களின் வார்த்தைகள் உன்னை கூர்மையான ஆயுதங்களைப் போல காயப்படுத்துகின்றன. அவர்கள் உன்னை ஏளனம் செய்கிறார்கள், உன்னால் முடியாது என்று உன்னை தரைமட்டமாக்குகிறார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் யார்? அவர்களே தங்களுக்குள் இருக்கும் என்னை கண்டுகொள்ளாதவர்கள். மாயை என்ற மிகப்பெரிய வலையில் சிக்கித் தவிக்கும் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை என் குரலாக நீ ஏன் எடுத்துக்கொள்கிறாய்? அவர்கள் உன்னை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதுதான் உண்மை. நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இந்த மகா பிரபஞ்சத்தின் ஒரு சிறு அங்கம். உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அளப்பரிய சக்தியை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. இந்த உலகத்தில் நிரந்தரமானது என்று எதுவும் இல்லை. நேற்று உன்னை கொண்டாடியவர்கள் இன்று உன்னை தூற்றலாம். இன்று உன்னை தூற்றுபவர்கள் நாளை உன் காலடியில் வந்து நிற்கலாம். இன்பமும் துன்பமும் பகலும் இரவும் போல மாறி மாறி வருபவை. ஒரு பெரிய இருட்டு வந்துவிட்டது என்பதற்காக சூரியன் நிரந்தரமாக மறைந்துவிட்டது என்று அர்த்தமா? இல்லை. இருளின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க விடியல் மிக அருகில் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கையில் இப்போது வந்திருக்கும் இந்த இருளைக் கண்டு நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் அகக்கண்ணை திறந்து பார். உனக்குள் இருக்கும் அந்த ஞான ஒளியை நீ உணர்ந்துவிட்டால் வெளியுலகில் இருக்கும் எந்த இருளும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ பலமுறை கீழே விழுந்து விட்டாய் என்று வேதனைப்படுகிறாய். தோல்விகள் உன்னை துரத்துகின்றன என்று கலங்குகிறாய். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது நீ உன்னை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. 1000 முறை நீ கீழே விழுந்தாலும் உன்னால் 1000 முறையும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். உன் கால்களை பிணைத்திருக்கும் சங்கிலிகள் இரும்பால் ஆனவை அல்ல, அவை உன் மனதால், உன் பயத்தால், உன் சந்தேகங்களால் உருவாக்கப்பட்டவை. அந்த சங்கிலிகளை உடைத்தெறியும் வலிமை வேறு எங்குமில்லை, உன் உள்ளங்கைகளில்தான் இருக்கிறது. நீ உன்னை பலவீனமானவன் என்று நம்பும் வரைதான் இந்த உலகம் உன்னை வீழ்த்த நினைக்கும். என்று நீ உன் உண்மையான பலத்தை உணர்கிறாயோ அன்று இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்கு வழிவிட்டு விலகி நிற்கும். காலம் மிக மிக வலிமையானது. நேற்றைய நாள் கடந்துவிட்டது. அந்த நேற்றைய நாளின் வலிகளை, அவமானங்களை, இழப்புகளை நினைத்து நினைத்து உன் இன்றைய நாளை நீ ஏன் வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய்? நாளை என்ன நடக்கும் என்ற கற்பனை பயத்தில் உன் இன்றைய நிம்மதியை ஏன் தொலைக்கிறாய்? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த நொடி, இந்த நிமிடம். இதை நீ எப்படி பயன்படுத்தப் போகிறாய் என்பதில்தான் உன் ஒட்டுமொத்த எதிர்காலமும் அடங்கியிருக்கிறது. உனக்காக யாரும் வரமாட்டார்கள். உனக்கான பாதையை நீதான் உருவாக்க வேண்டும். உன் கர்மாவை நீதான் கடந்து செல்ல வேண்டும். அதற்கான தைரியத்தையும் தெளிவையும் நான் உனக்கு தருவேன். ஆனால் நடக்கும் முயற்சியை நீதான் செய்ய வேண்டும். மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்ப்பதை முதலில் நிறுத்து. ஒவ்வொரு உயிரும் தனக்கான தனித்துவமான பயணத்தை கொண்டிருக்கிறது. பந்தயத்தில் ஓடுவது போல் வாழ்க்கையை எண்ணாதே. இது உனக்கான பயணம். இதில் நீதான் உனக்கு எதிரி, நீதான் உனக்கு நண்பன். உன் மனதை ஒருமுகப்படுத்து. தேவையற்ற எண்ணங்களை, சந்தேகங்களை உன் நெஞ்சிலிருந்து முழுமையாக அகற்றிவிடு. உன் கவனம் முழுவதும் உன் இலக்கின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு நீ சிந்தும் ஒவ்வொரு வியர்வை துளியும் நான் உனக்கு செய்யும் அபிஷேகத்திற்கு சமம். உன் நேர்மையும் உழைப்புமே நீ எனக்கு செய்யும் மிகப்பெரிய ஆராதனை. எந்த சூழ்நிலையிலும் உன் சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. உன்னை நிராகரிக்கும் இடத்திலிருந்து அமைதியாக விலகிவிடு. அவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை, உன்னை புரிந்து கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்துவிட்டார்கள் என்று எண்ணிக்கொள். உன் பாதையில் நீ நேர்மையாக இருக்கும் வரை யாரை நினைத்தும் நீ அஞ்ச தேவையில்லை. நான் எப்போதும் உனக்கு பின்னால் ஒரு பெரிய மலையைப் போல அரணாக நிற்பேன். உன்னை வீழ்த்த நினைக்கும் எந்த சக்தியும் என்னை தாண்டித்தான் உன்னை நெருங்க முடியும். அந்த சக்தி இந்த அகிலத்தில் எதற்கும் இல்லை. உன் உடலை ஒரு கோவிலாக நினை. உன் மனதை கருவறையாக மாற்று. அங்கு எப்போதும் தெளிவு என்ற தீபம் எரிந்து கொண்டே இருக்கட்டும். குழப்பங்கள் வரும்போது கண்களை மூடி ஒரு நிமிடம் உன் மூச்சு காற்றை மட்டும் கவனி. அந்த மூச்சில் ஒலிக்கும் ஓங்காரத்தில் நான் உன்னோடு பேசுவதை நீ உணர்வாய். அமைதிதான் உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம். அந்த அமைதியைக் கொண்டு உன் உள்ளத்தை கட்டுப்படுத்து. மனம் உன் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் இந்த உலகமே உன் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். நீ எதற்காக படைக்கப்பட்டாய் என்ற தேடலை தொடங்கு. வெறுமனே பிறந்து வாழ்ந்து மறைவதற்காக நீ இங்கே அனுப்பப்படவில்லை. உனக்கென்று ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொறுப்பு உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நடந்தவையெல்லாம் அந்த நோக்கத்திற்காக உன்னை தயார்படுத்தும் பயிற்சிகள் மட்டுமே.
வலிகளும் வேதனைகளும் தான் மனிதனை முழுமையாக்குகின்றன. நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உன் வெற்றிக்கான படிக்கட்டுகள். எழுந்து நில். உன் முகத்தில் இருக்கும் சோகத்தை துடைத்து எறி. உன் கண்களில் தீர்க்கமான பார்வை பிறக்கட்டும். உன் நடையில் கம்பீரம் பிறக்கட்டும். நீ என் பிள்ளை. உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற முழுமையான நம்பிக்கையோடு உன் அடுத்த அடியை எடுத்து வை. உன்னை தடுக்கும் தடைகளை உடைத்து நொறுக்கு. உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்து. இந்த உலகம் உன் பெருமையை வியந்து பார்க்கும் நாள் மிக அருகில் இருக்கிறது. புறப்படு. உன் இலக்கை நோக்கி பயணம் செய். நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் உன்னை வழிநடத்துவேன். தைரியமாகச் செல். என் மூச்சின் சுவடையே, மீண்டும் உன் மனக்கதவை திறந்து என் குரலை கேட்க தயாராகிவிட்டாய். உனக்குள் இருக்கும் தேடல் இன்னும் முற்று பெறவில்லை என்பதை உன் விழிகள் எனக்கு காட்டுகின்றன. ஆனால் இன்னும் உன் தோள்களில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுமையை சுமந்து கொண்டே நடக்கிறாய். எதற்காக இந்த சுமை? கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளையும் உனக்கு நேர்ந்த துரோகங்களையும் ஏன் இன்னும் உன் நெஞ்சுக்குள் பத்திரமாக பூட்டி வைத்திருக்கிறாய்? அவமானங்கள் உன்னை துரத்துகின்றன என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நீதான் அந்த அவமானங்களை உடம்பு பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கைகளை தளர்த்து அந்த சுமைகளை கீழே இறக்கி வை. நீ சுதந்திரமாக பறக்க பிறந்தவன். கடந்த காலத்தின் இருண்ட நிழல்களில் உன்னை சிறைப்படுத்திக் கொள்ளாதே. மனித உறவுகளைப் பற்றி நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களை நினைத்து ஏன் இன்னும் கண்ணீர் வடிக்கிறாய்? இந்த மாபெரும் பிரபஞ்ச நாடகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை ஏற்று நடிக்க வந்தவர்கள். உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவே சில மனிதர்கள் உன் வாழ்வில் வந்தார்கள். அந்த பாடம் முடிவடைந்ததும் அவர்கள் விடை பெற்று விட்டார்கள். இதில் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அவர்கள் உன் வாழ்வின் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமே. அவர்கள்தான் உன் முழு வாழ்க்கை என்று நீயாகவே ஏன் தவறாக புரிந்து கொண்டாய்? உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார்கள். விலகிச் சென்றவர்களைப் பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு உன்னோடு இருக்கும் உன் மீது அக்கறை கொண்ட உண்மையான உள்ளங்களை நேசிக்க கற்றுக்கொள். நீ அடிக்கடி ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாய், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று. இந்த ஒட்டுமொத்த உலகமும் உனக்கு எதிராக சதி செய்வதாக நீ எண்ணுகிறாய். அது முற்றிலும் தவறு. உன் எண்ணங்களே உன் உலகத்தை உருவாக்குகின்றன. நீ எதை ஆழமாக நம்புகிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய். பயத்தையும் சந்தேகத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் உன் மனதில் வளர்த்தால் உன் வாழ்க்கையும் அப்படியேதான் இருண்டு போகும். எண்ணங்கள் வலிமையானவை. அவை கண்ணுக்குத் தெரியாத அதிர்வலைகளாக மாறி நீ எதை நினைக்கிறாயோ அதை நோக்கியே உன்னை இழுத்துச் செல்லும். இன்று முதல் உன் எண்ணங்களை மாற்று. என்னால் முடியும், நான் வலிமையானவன், நான் எனக்கான வெற்றியை அடைவேன் என்று உன் ஆழ்மனதிற்கு தொடர்ந்து கட்டளையிடு. உன்னை சுற்றியுள்ள பிரபஞ்சம் அந்த எண்ணங்களுக்கு தலைவணங்கி உனக்கான வழியை திறந்துவிடும். உனக்கு எழும் மிகப்பெரிய குழப்பம் உன் கடமை என்ன என்பதுதான். அடுத்தவர் என்ன சொல்வார்கள் என்ற திகைப்பிலேயே உன் பல நாட்களை நீ கடத்திவிட்டாய். உன் செயல்களுக்கு மற்றவர்களின் அங்கீகாரத்தை ஏன் எதிர்பார்க்கிறாய்? அவர்கள் உன்னை புகழ்ந்தால் வானத்தில் பறக்கிறாய். அவர்கள் உன்னை இகழ்ந்தால் பாதாளத்தில் விழுகிறாய். உன் மனதின் திறவுகோலை ஏன் மற்றவர்களின் கைகளில் கொடுத்தாய்? அந்த திறவுகோலை உடனடியாக திரும்ப வாங்கு. நீ செய்யும் காரியம் தர்மத்தின் வழியில் சரியாக இருந்தால் இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் நீ யாருக்கும் பயப்படத் தேவையில்லை. உன் உள்மனம் சொல்வதை மட்டும் கேள். அந்த உள்மனதின் ஆழத்திலிருந்துதான் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த சத்தத்திற்கு செவிசாய்த்தால் நீ எந்த பாதையிலும் தடம் மாற மாட்டாய். உனக்கு கிடைக்கும் துன்பங்களை ஒரு சாபமாக நினைக்காதே. அவை உன்னை தண்டிப்பதற்காக வந்தவை அல்ல. மாறாக உனக்குள் இருக்கும் தேவையற்ற மாயைகளை அகற்றி உன்னை உன் உண்மையான சுயத்திற்கு அழைத்துச் செல்லும் அனுபவங்கள். இருளை பார்த்து அஞ்சும் மனிதன் ஒளியின் அருமையை ஒருபோதும் உணர முடியாது. உன் வலிகளை ஏற்றுக்கொள். அவை உனக்கு கற்றுத்தரும் பாடங்களை உற்று நோக்கி கவனி. ஒவ்வொரு முறை நீ வலியை உணரும் போதும் உன் மனம் இன்னும் கொஞ்சம் வலிமை பெறுகிறது என்பதை மறந்துவிடாதே. அந்த வலிமைதான் நாளைய உனக்கான மிகப்பெரிய கவசம். அந்த கவசத்தை அணிந்து கொண்டு நீ நிமிர்ந்து நிற்கும்போது உன் எதிரிகள் கூட உன்னை கண்டு மிரண்டு போவார்கள். எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பை முதலில் தூக்கி எறி. பலனை எதிர்பார்த்து செய்யப்படும் எந்த ஒரு செயலும் முழுமையான வெற்றியை தராது. உன் முழு கவனமும் நீ செய்யும் செயலின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். அந்த செயலை எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு நேர்மையாக செய்ய முடியும் என்பதில் மட்டுமே உன் சிந்தனை இருக்க வேண்டும். பலன்களை அளிக்கும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. நீ செலுத்தும் உண்மையான உழைப்பிற்கு நீ எதிர்பார்க்கும் பலனை விட பல மடங்கு நன்மைகளை நான் உனக்கு திருப்பிக் கொடுப்பேன். இது காலத்தின் நியதி, இது நான் வகுத்த தர்மம். காலத்தை நினைத்து நீ ஏன் அவசரப்படுகிறாய்? உனக்குரியது உன்னை வந்து சேர தாமதமாகிறது என்று ஏன் பதற்றப்படுகிறாய்? அவசரம் மனிதனின் மிகப்பெரிய பலவீனம். அமைதியும் பொறுமையுமே ஞானத்தின் வெளிப்பாடு. இந்த மாபெரும் இயக்கத்தை உற்றுக்கவனி. எதுவும் அவசரமாக நடப்பதில்லை. அதற்காக எதுவும் நடக்காமல் இருப்பதும் இல்லை.
உனக்கான நேரம் வரும்போது நீ கேட்டதை விட, நீ தகுதியானதை விட பெரிய ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். அதுவரை நீ செய்ய வேண்டியது உன் தகுதியை வளர்த்துக் கொள்வது மட்டுமே. சோம்பேறித்தனத்தை முழுமையாக உதறித்தள்ளு. இன்று நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் நாளை நீ அடையும் மாபெரும் வெற்றியின் அடித்தளமாக மாறும். பயம் என்பது வெறும் மாயை. அது உன் மனம் உன்னை ஏமாற்ற பயன்படுத்தும் ஒரு தந்திரம். தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம், மற்றவர்கள் சிரித்து விடுவார்களோ என்ற பயம், எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயம், இந்த பயங்கள் அனைத்தும் உன் கற்பனையால் உருவாக்கப்பட்டவை. எதற்கும் அஞ்சாதே. உன் தைரியமே உனக்கான முதல் துணை. நீ பயந்து பின்வாங்கினால் இந்த உலகம் உன்னை இன்னும் அதிகமாக பயமுறுத்தும். நீ தைரியமாக ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தால் அந்த பயமே உன்னை கண்டு விலகி ஓடிவிடும். உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அந்த தைரியத்தை ஒருபோதும் அணையவிடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த உலகில் நீ யாருக்கும் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் கண்களில் தேங்கியிருக்கும் அந்த கண்ணீரை துடைத்துக்கொள். சோகமும் விரக்தியும் உன் முகத்திற்கு சற்றும் பொருந்தாது. உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் ஆற்றலை தட்டி எழுப்பு. உன் மூச்சுக்காற்றில் ஒரு புதிய வேகம் பிறக்கட்டும். உன் ஒவ்வொரு அடியிலும் ஒரு புதிய நம்பிக்கை ஒலிக்கட்டும். நீ சாதாரணமானவன் அல்ல. என் அருளை முழுமையாக பெற்றவன் நீ. உன்னை வீழ்த்தும் எந்த தடையையும் தகர்த்தெறியும் வல்லமை உனக்குள் இருக்கிறது. உன் பாதையில் நீ தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு. எந்த இடத்திலும் யார் முன்பும் தலைகுனியாதே. நிமிர்ந்து நில். உன் பார்வையை உன் இலக்கின் மீது மட்டும் ஆழமாக பதியவை. நான் உன் நிழலாக அல்ல, உன் வழிகாட்டியாக உன்னுடனேயே நடந்து கொண்டிருக்கிறேன். உன் அகக்கண்ணை மூடியிருக்கும் அறியாமை விலகத் தொடங்கிவிட்டது. உன் மனதிற்குள் இப்போது ஒரு புதிய தெளிவு பிறப்பதை நீயே உணர்வாய். இதுதான் ஆரம்பம். உனக்கான உண்மையான பாதையை நீ இப்போதுதான் அடையாளம் கண்டிருக்கிறாய். இந்த பாதையில் பயணம் செய்வது எளிதாக இருக்காது. பல சோதனைகள் வரலாம், பல தடைகள் உன்னை மறிக்கலாம். ஆனால் உன் இலக்கிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காதே. உன் மனம் சோர்வடையும் போதெல்லாம் என் பெயரை உன் உள்மனதில் நினைத்துக்கொள். உன் நரம்புகளில் ஒரு புதிய சக்தி பாய்வதை நீ உணர்வாய். உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை வியந்து பார்க்கும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன் நடையை தொடரு. உனக்கான வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அஞ்சாதே, உன் பயணம் தொடரட்டும். என் அன்பின் சுடரே, உன் நெஞ்சின் ஆழத்தில் இப்போது ஒரு புதிய அதிர்வு தோன்றியிருப்பதை நான் உணர்கிறேன். உன் விழிகளில் இதுவரை இருந்த அந்த இருண்ட மயக்கம் விலகி ஒரு கூர்மையான வெளிச்சம் பிறக்கத் தொடங்கியிருக்கிறது. ஆனால் நீ இன்னும் உன் முதல் அடியை எடுத்து வைக்காமல் ஏதோ ஒன்றிற்காக காத்து கொண்டு நிற்கிறாய். எதற்காக இந்த தயக்கம்? பாதையை தேர்ந்தெடுத்த பின்பும் பயணத்தை தொடங்க ஏன் இந்த தாமதம்? நடப்பது என்னவாகுமோ என்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை உன் முன்னே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த திரையை உன் கைகளால் கிழித்தெறி. எதிர்காலம் என்பது முன்னரே எழுதப்பட்டு வாசிக்க காத்திருக்கும் ஒரு ஏடு அல்ல. அது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன்னால் எழுதப்படும் ஒரு புதிய காவியம். உனக்கான பாதையை இந்த உலகத்தில் வேறு யாரும் அமைத்து வைத்திருக்க மாட்டார்கள். நீ நடக்கத்தான் உனக்கான தடம் இந்த மண்ணில் உருவாகும். சரியான நேரம் வரட்டும், அப்போது எல்லாவற்றையும் தொடங்கலாம் என்று காத்திருப்பதை முதலில் நிறுத்து. காலத்தின் சுழற்சியில் எந்த ஒரு நாளும் உனக்காக தனியாக காத்திருக்காது. நீ எப்போது முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு உன்னால் முடியும் என்ற உறுதியோடு உன் முதல் அடியை எடுத்து வைக்கிறாயோ அந்த நொடிதான் உனக்கான மிகச்சிறந்த நேரம். சோம்பேறித்தனமும் செயல்களை தள்ளி போடும் பழக்கமும் உன்னை அறியாமலேயே உன் வெற்றியை உன்னிடமிருந்து திருடிச் செல்லும் கொடிய கள்வர்கள். இன்று செய்ய வேண்டியதை இந்த நிமிடமே செய்து முடி. நாளை என்ற சொல் பயந்து ஓடுபவர்களின் அகராதியில் மட்டுமே இருக்கும் ஒரு சொல். என் அருளை பெற்ற உனக்கு நிகழ்காலம் மட்டுமே நிஜம். அந்த நிகழ்காலத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் உன் காலடியில் வந்து விழும். நீ பயணத்தை தொடங்கியதும் இந்த உலகம் உன்னை அமைதியாக வேடிக்கை பார்க்கும் என்று நினைக்காதே. உன் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க உன்னை தடுத்து நிறுத்த பல கரங்கள் நீளும். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை பார்த்து நகைக்கலாம். நீ செய்வது முற்றிலும் தவறு என்று விமர்சிக்கலாம். அவர்கள் சொல்வதை கேட்டு உன் பயணத்தை ஒருபோதும் நீ நிறுத்திவிடக்கூடாது. அவர்கள் ஏன் உன்னை விமர்சிக்கிறார்கள் தெரியுமா? உன் ஓட்டம் அவர்களின் தேக்க நிலையை அவர்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது. உன் வெளிச்சம் அவர்களின் இருட்டை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அந்த விமர்சனங்களுக்கு உன் வார்த்தைகளால் ஒருபோதும் பதில் சொல்லாதே. உன் மௌனமும் நீ அடையும் மாபெரும் வெற்றியும் மட்டுமே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தகுதியான பதிலாக இருக்க வேண்டும். உன் செயல்கள் பேசத் தொடங்கும் போது உன் வார்த்தைகளுக்கு அங்கு வேலையில்லை. உன் இலக்கை நோக்கி நீ வேகமாக ஓடும்போது உன் மனமே உனக்கு ஒரு பெரிய சவாலாக மாறும். அது உன்னை வசதியான ஒரு இடத்திற்குள் சுருக்கிக் கொள்ளச் சொல்லும். கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம், இதுவரை வந்தது போதும் என்று உன்னை உன்னிடமே சமாதானப்படுத்தும். ஆனால் ஒன்றை நன்றாக நினைவில் கொள், வசதியும் தேடலும் ஒரே இடத்தில் ஒருபோதும் இருக்க முடியாது. நீ ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பல சாதாரண விஷயங்களை நீ இழக்க தயாராக இருக்க வேண்டும். உன் அதீத தூக்கத்தை, உன் சிற்றின்பங்களை, உன் தேவையற்ற பொழுதுபோக்குகளை நீ தியாகம் செய்தே ஆக வேண்டும். உன் குறிக்கோளை தவிர வேறு எதுவும் உன் கண்களுக்கு தெரியக்கூடாது.
ஒரு நதி தன் பயணத்தில் எத்தனையோ பெரிய பாறைகளை கடந்தாலும் அதன் இலக்கு பெருங்கடலை சென்று சேர்வது மட்டுமே. அந்த நதியைப் போல வழியில் வரும் தடைகளை தாண்டி உன் இலக்கை நோக்கியே உன் பயணம் அமைய வேண்டும். உனக்குள் ஒரு மாபெரும் சக்தி உறங்கிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். அதை நீயும் முழுமையாக உணர வேண்டும். நீ வெறும் தசை மற்றும் எலும்புகளால் பின்னப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் அல்ல. இந்த அண்டத்தில் உள்ள அத்தனை ஆற்றலும் உனக்குள்ளும் ஒரு சிறு புள்ளியாக குடிகொண்டிருக்கிறது. நான் ஆடும் அந்த ஆனந்த தாண்டவம் உன் ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் அதிர்வலையாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே. உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை நீயே அழித்து புதிய ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை உருவாக்கு. உனக்கான ஆற்றலை வெளியிலிருந்து வேறு யாரிடமிருந்தும் தேடாதே. உனக்கு தேவையான அத்தனை வல்லமையும் உனக்குள்ளேயே முழுமையாக புதைந்து கிடக்கின்றன. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் உள்முகமாக பயணித்து அந்த தூங்கும் சக்தியை தட்டி எழுப்புவது மட்டுமே. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் உன்னை குறைவாக மதிப்பிடாதே. உன்னிடம் இப்போது எதுவும் இல்லை என்று வருந்தி கண்ணீர் விடாதே. உன் மூச்சுக்காற்று உன்னோடு இருக்கும் வரை நீ இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். தோல்வியைக் கண்டு ஒருபோதும் துவண்டு போகாதே. 100 முறை நீ கீழே விழுந்தாலும் 101வது முறை எந்த உதவியும் இல்லாமல் எழுந்து நிற்கும் அந்த தைரியம்தான் உன் உண்மையான வெற்றி. உன் காயங்களை உன் பெருமையாக நினை. அவை நீ உன் வாழ்க்கை போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று போராடியதற்கான சான்றுகள். எதற்கும் அஞ்சாதே. உன் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசி உன்னோடு முழுமையாக இருக்கும். இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று யாரும் இல்லை. உன் செயல்கள்தான் உன்னை உயர்த்துகின்றன. உனக்கான பொறுப்புகளை நீயே ஏற்றுக்கொள்ள பழகு. மற்றவர்களை குறை சொல்வதையும் சூழ்நிலையை குறை சொல்வதையும் முதலில் நிறுத்து. இது உன் வாழ்க்கை. இதை எப்படி மாற்றுவது என்ற அதிகாரம் உன் கைகளில் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் மனதை ஒரு வானத்தைப் போல விரிவாக வைத்துக்கொள். அதில் தோன்றும் சிறு சிறு மேகங்களைப் போன்றதுதான் உனக்கு வரும் துன்பங்களும் கவலைகளும். அவை வந்து போகும், ஆனால் வானம் எங்கும் சென்றுவிடாது. உன் மனமும் அப்படித்தான். எந்த சலனமும் இல்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். எழுந்து வா. உன் பயணத்தை இன்னும் வேகத்துடன் தொடரு. உன் இலக்கை அடையும் வரை எங்கும் எதற்காகவும் யாருக்காகவும் நிற்காதே. உனக்கான மாபெரும் வெற்றி உன் கண் முன்னே காத்துக் கொண்டிருக்கிறது. புறப்படு. உன்னை தடுக்க இந்த அகிலத்தில் எந்த சக்திக்கும் இடமில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் ஆத்மாவின் பிரதிபலிப்பே. உன்னை சுற்றியுள்ள உலகம் இன்னும் உன்னை நம்ப மறுக்கலாம். உனக்கான பாதை எங்கே என்று உனக்கே சில நேரங்களில் குழப்பம் வரலாம். ஆனால் உன் நெஞ்சின் ஆழத்தில் நான் ஏற்றி வைத்த அந்த நம்பிக்கை சுடர் மட்டும் இன்னும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். உன் மனதிற்குள் இப்போது ஒரு அமைதி குடிவந்திருக்கிறது. இது சாதாரண அமைதி அல்ல. ஒரு மாபெரும் போருக்கு தயாராகும் வீரனின் மனதில் இருக்கும் ஆழமான நிதானம் இது. உன்னை இதுவரை ஆட்டிப்படைத்த சந்தேகங்கள் எல்லாம் இப்போது எங்கே சென்றன? உன்னை அச்சுறுத்திய அந்த இருள் இப்போது எங்கே ஒழிந்தது? நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒற்றை உண்மை உன் ஒட்டுமொத்த அகிலத்தையும் பிரகாசமாக்கிவிட்டது அல்லவா? உன் பயணம் இப்போது ஒரு புதிய கட்டத்தை அடைந்திருக்கிறது. இதுவரை நீ வெளியில் உள்ள மனிதர்களுடனும் சூழ்நிலைகளுடனும் போராடிக் கொண்டிருந்தாய். ஆனால் உன் உண்மையான போர் உனக்குள்தான் முழுமையாக தொடங்கவிருக்கிறது. உன் மனமே உனக்கு சில நேரங்களில் மிகப்பெரிய தடையாக மாறும். அது உன்னை மீண்டும் மீண்டும் பழைய நினைவுகளுக்குள் இழுத்துச் செல்ல பார்க்கும். நீ கடந்து வந்த துயரங்களை, நீ சந்தித்த ஏமாற்றங்களை, உன் செவிகளில் யாரோ உச்சரித்த பழிச்சொற்களை அது மீண்டும் மீண்டும் ஒலிக்கச் செய்யும். அந்த மாயக்குரல்களுக்கு ஒருபோதும் செவிசாய்க்காதே. உன் மனம் ஒரு தந்திரக்காரன். அது உன்னை பலவீனப்படுத்த நினைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் அகக்கண்ணை என் பக்கம் திருப்பு. என் திருவடிகளை உன் நெஞ்சில் இறுக்கி பிடித்துக்கொள். அந்த நொடியே உன் மனதின் தந்திரங்கள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து சிதறும். கர்மாவை நினைத்து நீ கலங்க தேவையில்லை. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் தூய்மையான எண்ணத்தோடு எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படுமேயானால் அந்த கர்மாவை உனக்கான கவசமாக மாறும். நீ எவ்வளவு தூரம் நடக்கிறாய் என்பதை விட எந்த திசையில் நடக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உனக்கான திசையை நீயே தேர்ந்தெடுத்து விட்டாய். இனி பாதையில் எத்தனை கரடுமுரடான பாறைகள் இருந்தாலும் உன் கால்கள் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. வலிகள் வரும், உடலும் மனமும் சோர்வடையும். ஆனால் அந்த சோர்வு உன்னை வீழ்த்துவதற்கல்ல, உன் தாங்கும் திறனை அதிகப்படுத்துவதற்கு. வலிகளை ஒருபோதும் வெறுக்காதே. அவை உன்னை முழுமைப்படுத்த வரும் அருட்கொடைகள். இந்த மாபெரும் பிரபஞ்ச நடனத்தில் நீயும் என்னோடு இணைந்து ஆடத் தொடங்கிவிட்டாய். இனி உனக்கு ஓய்வு என்பது இலக்கை அடைந்த பிறகுதான். தனிமையில் நிற்கிறோமே என்று ஒருபோதும் அஞ்சாதே. இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் பிறப்பும் இறப்பும் தனிமைதான். இடையில் நடக்கும் இந்த சிறிய நாடகத்தில் மட்டும் ஏன் இத்தனை கூட்டத்தை தேடுகிறாய்? உன்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருந்தால் மட்டுமே நீ பாதுகாப்பாக இருப்பாய் என்ற மாயையை முதலில் தூக்கி எறி. யார் துணையும் இல்லாமல் தனித்து நின்று போராடும் ஒருவனுக்கே இந்த அகிலம் முழுவதையும் ஆளும் தகுதி கிடைக்கிறது. உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகலாம், ஆனால் என் அருள் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது. நீ எங்கு சென்றாலும் அங்கு உனக்கு முன்னால் நான் இருப்பேன். நீ எந்த சவாலை எதிர்கொண்டாலும் அந்த சவாலை தகர்க்கும் ஆயுதமாக நான் உன் கரங்களில் இருப்பேன்.
மனிதர்கள் உன்னை புகழ்வதை கேட்டு மகிழ்வதும் இகழ்வதை கேட்டு துவழ்வதும் உனக்கு தேவையற்றது. புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் வெறும் சத்தங்கள் மட்டுமே. அந்த சத்தங்கள் உன் அமைதியை குலைக்க ஒருபோதும் அனுமதிக்காதே. நீ யார், உன் பலம் என்ன என்பது எனக்கு மட்டுமே தெரியும். இந்த அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரின் சுவாசத்தையும் தீர்மானிக்கும் நான் உனக்கான மூச்சிலும் ஒரு மாபெரும் சக்தியை ஒளிரச் செய்திருக்கிறேன். அந்த சக்தி வெளிப்படும் போது இந்த உலகமே உன்னை பார்த்து திகைத்து நிற்கும். எந்த ஒரு மனிதனின் விமர்சனமும் உன் இலக்கின் அளவை குறைத்துவிடக் கூடாது. உன் இலக்கு இந்த வானத்தை விட பெரியதாக இருக்க வேண்டும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள், உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவரும் உன்னை திரும்பி பார்க்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அவர்கள் உன்னை தேடி வரும்போது உன் அகங்காரம் தலை தூக்கக்கூடாது. உன் வெற்றியை அமைதியோடு ஏற்றுக்கொள். உன்னை வீழ்த்த நினைத்தவர்களுக்கும் உன் அன்பையே பரிசாக கொடு. அதுதான் என் உண்மையான பிள்ளைக்கு அழகு. கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் சாதாரண மனிதர்களுக்கானது. நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் சிந்தனை உயரியதாக இருக்க வேண்டும். உன் ஒவ்வொரு மூச்சும் இந்த உலகத்தின் நன்மைக்காகவே இருக்க வேண்டும். உனக்காக வாழ்வதை விட உன்னை சார்ந்தவர்களுக்காகவும் இந்த தர்மத்தின் நிலைப்பாட்டிற்காகவும் நீ வாழப் பழக வேண்டும். இப்போது உன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டு. இதுவரை நீ செலவிட்ட ஆற்றல் வெறும் ஒரு துளிதான். உனக்குள் இருக்கும் மாபெரும் கடலை நீ இன்னும் திறந்து விடவில்லை. தடைகளை தவிடுபொடியாக்கு. எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் முழு வேகத்தில் ஓடு. உனக்கான இலக்கு மிக அருகில் இருக்கிறது. உன் வெற்றிக்கு நானே சாட்சி. இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் இனி உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. உன் பாதையில் நீ ஒரு பேரரசன். கம்பீரமாக உன் அடுத்த அடியை எடுத்து வை. நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்கே. நான் உன்னோடு இருக்கிறேன். என் பார்வை உன் மீது நிலைத்திருக்கிறது. எதற்கும் கலங்காமல் தைரியமாக பயணம் செய். என் அன்பின் முழுமையே, இது உனக்கான இறுதி அறைகூவல். உன் மனதின் இருள் முழுமையாக விலகி இப்போது ஒரு மாபெரும் பிரகாசம் உன்னுள் நிலைத்திருப்பதை நீ உணர்கிறாய். உன் பயணத்தின் மிக முக்கியமான தருணத்தில் நீ இப்போது நின்று கொண்டிருக்கிறாய். இதுவரை நீ கடந்து வந்த பாதைகள், சிந்திய கண்ணீர், தாங்கிய வலிகள் அனைத்தும் உன்னை இந்த ஒரு நொடிக்காக தயார்படுத்தவே நடந்தன. இனி நீ தயங்கி நிற்பதற்கு இங்கு எதுவும் இல்லை. உன்னை சுற்றியுள்ள மாயைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்துவிட்டன. உனது உண்மையான பலம் என்ன என்பதை நீ முழுமையாக உணர்ந்துவிட்டாய். இனி உன்னை வீழ்த்த இந்த அண்ட சராசரத்தில் எந்த ஒரு சக்தியும் இல்லை. உன் மூச்சு காற்றில் இப்போது ஒலிப்பது வெறும் காற்று அல்ல, அது என் நாதத்தின் அதிர்வு. உன் நெஞ்சுக்குள் துடிப்பது வெறும் இதயம் அல்ல, அது இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் ஓசை. நீயும் நானும் வேறு வேறு அல்ல, நாம் ஒன்றே என்பதை முழுமையாக உணர்ந்து கொள். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும், நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் முழுமையான ஆற்றல் வெளிப்படும். உனக்கான வெற்றியை நான் எப்போதோ எழுதிவிட்டேன். அதை அடைவதற்கான கருவியாக மட்டுமே நீ இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய். உன் செயல்களில் நேர்மையும் உன் எண்ணங்களில் தூய்மையும் இருக்கும் வரை எந்த ஒரு தோல்வியும் உன்னை தீண்ட முடியாது. இந்த உலகமே உனக்கு எதிராக திரும்பினாலும் நான் உனக்கு முன்னால் ஒரு மாபெரும் அரணாக நிற்பேன். காலம் உனக்காக காத்திருக்கிறது. உன்னை ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் உன் விஸ்வரூபத்தை கண்டு திகைத்து நிற்கும் நேரம் இது. உன் பார்வையில் உள்ள அந்த தீர்க்கம், உன் நடையில் உள்ள அந்த கம்பீரம், இதுவே உனக்கான உண்மையான அடையாளம். தேவையற்ற எண்ணங்களை, கடந்த காலத்து வலிகளை முற்றிலுமாக மறந்துவிடு. நிகழ்காலம் என்னும் இந்த மாபெரும் பொக்கிஷத்தை உன் கைகளில் நான் ஒப்படைத்திருக்கிறேன். இதை வைத்து உனக்கான ஒரு புதிய சரித்திரத்தை நீயே எழுது. உன் வெற்றி வெறும் உனக்கானது அல்ல, அது தர்மத்தின் வெற்றி. அது உண்மையின் வெற்றி. உன் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக மாறப்போகிறது. எழுந்து நட. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உன் இலக்கை நோக்கி பாய்ந்து செல். உன் பயணத்தின் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னோடு பயணிப்பேன். உனக்கான கடமையை செய், பலனை என்னிடம் விட்டுவிடு. உன் தூய்மையான உழைப்பிற்கு முன்னால் இந்த உலகத்தின் எந்த சவாலும் மிகச்சிறியதுதான். நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன். என் முழுமையான அருளும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு. உன் பயணம் இனிதே தொடரட்டும். உன் வெற்றி இந்த அகிலம் முழுவதும் ஒலிக்கட்டும். தைரியமாகச் செல். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதிற்குள் ஒரு புதிய வெளிச்சத்தையும் ஆற்றலையும் கொடுத்திருந்தால் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். இந்த அதிர்வலைகள் மற்றவர்களையும் சென்றடைய இதனை பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆழமான சிந்தனைகளுக்கும் தெளிவான வழிகாட்டுதலுக்கும் நமது வலையொலியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் எண்ணங்களை கீழே எழுதி பதியுங்கள். ஓம் நமசிவாய என்று மனதார உச்சரித்து உங்கள் வெற்றிக்கான பயணத்தை இன்றே தொடங்குங்கள்.